அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸில் யூனிட் 1 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அதில் சாப்டர் 1 ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் த சப்கான்டினென்ட். இதில் நாம் பார்க்க போகிறது ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ், வணிகத்தில் ஏற்படக்கூடிய தடைகள். ஹிண்ட்ரன்ஸ்னால் தடைகள். Production of goods and services for the satisfaction of human wants is the main objective of an industry. அதாவது இந்த மனித தேவைகள், அதுதான் ஹியூமன் வாண்ட்ஸ், அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த கூட்ஸையும் சர்வீசஸையும் ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான் இந்த இண்டஸ்ட்ரி, தொழிலோட முக்கிய நோக்கம். அதாவது அப்படின்னு சொல்கிறாங்க. Next, reaching those goods and services to the people of where these are produced in the objective of commerce. அதாவது இந்த ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய கூட்ஸ் எல்லாத்தையுமே பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த ட்ரேடு, காமர்ஸோட முக்கிய ஆப்ஜெக்டிவ். Commerce services as a valuable link between the producer and the consumer. இந்த காமர்ஸ் வணிகம் அப்படிங்கிறது ப்ரொடியூசரையும் கன்சியூமரையும் இணைக்கக்கூடிய ஒரு லிங்க், ஒரு பாலமாக இருக்கிறது தான் இந்த காமர்ஸோட வேல்யூபிள் லிங்க், அதாவது மதிப்புமிக்க தொடர்பு அப்படின்னு சொல்கிறது. இட் ரெண்டர்ஸ் எ variety of services to ensure that the passage of goods and services between the two is completed without any let or hindrances. அதாவது இப்போ நமக்கு ஏற்படக்கூடிய பொருளாதார தடைகள் இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் கொண்டு போய் சேர்க்கறது தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கூட்ஸும் சர்வீஸும் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு உற்பத்தியாளருக்கும் கன்சியூமருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ரெண்டு பேர்த்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும்போது கம்ப்ளீட்டட் வித்தவுட் எனி லெட் ஆர் ஹிண்ட்ரன்ஸ், எந்த தடைகளும் இல்லாமல் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது தான் இந்த காமர்ஸ் அப்படிங்கிறது. ஆனால் இதிலே தடைகள் இருக்கும். அது எப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். Accordingly, commerce may be defined as the organized system for the exchange of goods and services between members of industrial world. இதில் காமர்ஸை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஆர்கனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிட்வீன் மெம்பர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டு. அதாவது ஒரு அமைப்பு முறை தான். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஒழுங்குமுறையான அமைப்பு. என்ன அப்படின்னா, இந்த கூட்ஸையும் சர்வீசஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஒழுங்குமுறை அமைப்பு தான் இந்த வணிகம், அதாவது காமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது எல்லா வகையான வியாபார ஆக்டிவிட்டீஸ், அதாவது காமர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இட் கம்ப்ரைசஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், wholesale, retail, import, export and entrepreneurial services which aid and assist the trading activities such as banking, transport, warehousing, insurance and advertising. இது ஒரு ஒழுங்குமுறை அமைப்பு. அதுதான் அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஹோல்சேல் இருக்கும், ரீட்டைல் இருக்கும், அப்புறம் எக்ஸ்போர்ட், இம்போர்ட், அப்புறம் ஆண்டர்பிரனியல் தொழில் முனைவோர், அப்புறம் இதில் எதுனா அதோட சபார்டினேட் சர்வீசஸ், அதாவது அடிஷ்னல் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடியது. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங், டிரான்ஸ்போர்ட், வேர்ஹவுசிங், இன்சூரன்ஸ் அண்டு அட்வர்டைசிங். இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த காமர்ஸ் ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, எலிமினேஷன் ஆஃப் ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது தொழிலில் ஏற்படக்கூடிய தடைகள். அதை நாம் எப்படி என்ன பண்ணுறதுனா எலிமினேட் பண்ணுறது, நீக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பிஸ்னஸ் கன்சிஸ்ட் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு காமர்ஸ். It serves to remove several hindrances and solve many problems while facilitating the production and distribution of goods. The various hindrances removed by business are as follows.
அதாவது இந்த கூட்ஸையும் சர்வீசஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஏற்படக்கூடிய ஹிண்ட்ரன்ஸ், தடைகள், அதாவது ப்ராப்ளம், இடையூறுகள், அதையெல்லாம் எப்படி வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன், அதாவது ஆல்ஸ் ஆர் தடை அப்படின்னு சொல்லக்கூடியது. மேனுஃபேக்சரர்ஸ் டு நாட் நோ த பிளேஸ் அண்டு ஃபேஸஸ் ஆஃப் த கன்சியூமர்ஸ், அதாவது யாருக்கு வந்து அந்த கூட்ஸ் தேவைப்படுதோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்குறவங்களும் சரி விற்கிறவங்களும் சரி எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. அவங்க ஃபேஸ் டு ஃபேஸு பார்க்க மாட்டாங்க. It is the retailer who knows the taste, preference and location of the consumers. அதாவது நம்ம அந்த உற்பத்தியாளர் அப்படி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேலை தேவைப்படக்கூடிய பொருள் வந்து நியாயமான விலையில் வாங்குற விரும்புகிறவங்க இவங்களுக்கு உண்டான தொடர்பு வந்து யாருக்குமே சந்திச்சிக்க முடியாது. அப்போ கன்சியூமர் வந்து ஒருத்தரை அறிமுகம் செஞ்சுக்கொள்ளவும் சந்தர்ப்பமும் கிடையாது, அதுக்கூட வாய்ப்பும் கிடையாது. ஸோ இதுக்கு பேர் தான் அப்படின்னு பார்த்தீங்க என்ன அப்படின்னா ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன், ஆல்ஸ் ஆர் தடை அப்படின்னு சொல்லக்கூடியது. The chain of middlemen consisting of wholesalers, agents and retailers establish the link between the producers and consumers. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடியது இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர்ஸ், ஏஜென்ட்ஸ், ரீட்டைலர்ஸ். இவங்க தான் வந்து ப்ரொடியூசருக்கிட்டும் கன்சியூமருக்கும் ஒரு இணைக்கிறக்கூடிய பாலம். இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணக்கூடியவங்க இந்த மிடில்மேன் தான் அதுதான் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ், அதாவது இடத்தடை அப்படிங்கிறது. Production takes place in one center and consumers are spread throughout the country and world. Rail, air, sea and land transport bring the products to the place of consumers. இடத்தடை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பொருளை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போகிறது. அதாவது ப்ரொடக்ஷன் ஆகிற இடத்துல இருந்து கன்சியூமர்லாம் எங்கெங்கே இருக்காங்களோ அது நாடு முழுவதும் இருக்கலாம், உலகம் முழுவதும் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த செயல் தான் வந்து எக்ஸ்சேஞ்சு, பரிமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு ஏற்படக்கூடிய தடை அந்த தடை என்ன அப்படின்னா அதுதான் இடத்தடை அப்படிங்கிறது. ஸோ அந்த ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு யார் கன்சியூமர் எங்கே இருக்காங்களோ அங்கிட்ட போய் சேர்க்குற ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரெயில் இருக்குது, ஏர் இருக்குது, சி அதாவது கடல் வழியாக இருக்குது, அப்புறம் லேண்ட் டிரான்ஸ்போர்ட். இதன் மூலயமா என்ன பண்ணலான்னா கூட்ஸ் ஒரு இடத்துல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல இருந்து கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். ஸோ இந்த பிளேஸ் ஹிண்ட்ரன்ஸை வந்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரே இது என்னென்னா மோடு வந்து என்னென்னா டிரான்ஸ்போர்ட் மோடு தான். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன் பார்க்கும்போது என்ன அப்படின்னா அது மிடில்மேன், ப்ரொடியூசரையும் கன்சியூமரையும் சேர்க்கக்கூடியவங்க மிடில்மேன். அதே போல் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸுக்கு வந்து அந்த சால்வ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஆகிற இடத்துல இருந்து கன்சியூமருக்கு கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அந்த ஹிண்ட்ரன்ஸை வந்து சால்வ் பண்ணக்கூடியது வந்து என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட். தேர்டு ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம், அதாவது காலத்தடை. கன்சியூமர்ஸ் வாண்ட் ப்ராடக்ட்ஸ் வென்எவர் தே ஹாவ் மணி, டைம் அண்டு வில்லிங்னஸ் டு பை. அதாவது கன்சியூமர் இருக்கிறவங்க அவங்களுக்கு தேவைப்படுற பொருளை வாங்க விரும்பும் பொழுது பொருள் வந்து கிடைக்கணும், அந்த டைமுக்கு கிடைக்கணும். கூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் சச் டிமாண்ட்ஸ். தே ஆர் ஸ்டோர்டு இன் வேர்ஹவுஸ் in different regional centers so that they can be distributed at the right time to the consumers. அதாவது இந்த காலத்தடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா அது வந்து டைமுக்கு கிடைக்கணும். ஸோ அந்த டைமுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்களுடைய தேவை டிமாண்ட் அப்படிங்கிறது மாறி போயிடும். ஸோ அதனால் நமக்கு தேவையான பொருள் வந்து
எந்த கணக்கில் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த கூட்ஸை வந்து அதிக அளவுக்கு ப்ரொடியூஸ் செய்யும்போது தான் கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியும். ஸோ கன்சியூமர் வந்து கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் விற்கும்போது தயார் நிலையில் இருக்கணும். ஸோ தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடியது என்னென்னா வேர் ஹவுசிங், அதாவது ஸ்டோர் ஹவுஸ், குடோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த குடோனில் நமக்கு வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தா தான் அது எந்த டைமுக்கு அவங்களுக்கு வேணுமோ கொண்டு போய் கொடுக்க முடியும். ஸோ அந்த டைமுக்கு தவறி போச்சுன்னா அந்த பொருளும் கெட்டுரும், கன்சியூமரோட டிமாண்டும் மாறி போயிடும். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா கன்சியூமருக்கு தேவைப்படும் பொழுது அவங்க வாங்க விரும்பும் பொழுது பொருள் வந்து கிடைக்கணும். அதே போல் டிமாண்டு அப்படின்னு இருக்கும்போது பொருளை வந்து அது என்ன பண்ணணும்னா அதிக அளவு ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ கன்சியூமர்கிட்ட வந்து விற்கிறதுக்கு தயார் நிலையில் இருந்தால் மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த உற்பத்தி பண்ண ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா அந்த கூட்ஸ் வந்து அந்த வருஷம் கூட தேவைப்படும். ஸோ அதனால் அந்த கூட்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேர் ஹவுஸ், பண்டக காப்பங்களில் சேமித்து வைக்கணும். அப்போ சேமித்து வச்சுட்டேன் அப்படின்னா கன்சியூமருக்கு எப்போயெல்லாம் வந்து அந்த பொருள் கிடைக்கணும்னு விரும்புகிறாங்களோ, எப்போ டிமாண்ட் இருக்கோ அந்த பொருளையெல்லாம் வந்து கன்சியூமர்கிட்ட சேல்ஸ் பண்ணலாம். ஸோ ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைமுக்கு வந்து அதை சால்வ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ், குடோன் அப்படின்னு சொல்லி பண்டக காப்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த டாப்பிக்கோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட உங்களைய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.